ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் வந்து இது ஏஎஸ்எம் நாலேஜோட ஃபஸ்ட்டு வீடியோ இதில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. 2025 to 26 செஷனில் என்னென்ன இருக்குது, அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்றது இதுதான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வெளியிட்ட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். இதில் என்னென்ன டிகிரிஸ் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்னென்னா, இது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஜூன் 17, 2025 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து எப்போது வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜூன் 17, 2025 12 மணிக்கு மேலே அவங்க வந்து மதியம் 12 மணிக்கு மேலே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லாமே முடித்து சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 7 5 மணிக்குள்ளே முடிச்சிருக்கணும். அதாவது என்னென்னா, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணி ஃபுல்லாக வந்து உங்களோட ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே முடித்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த 5 மணிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி என்னென்னா, மெரிட் லிஸ்ட் வந்து எப்போ போடுவாங்க அப்படின்றது வந்து அவங்க உங்களோட இமெயில் ஐடிக்கோ மொபைல் நம்பருக்கோ இல்லை போஸ்ட் மூலமாகவோ வந்து உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுவாங்க. அதே மாதிரி அலாட்மெண்ட் சீட்டும் வந்துட்டு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணி சொல்லுவாங்க. அட்மிஷன் அந்த அலாட்மெண்ட் சீட்லேயே வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் எப்போ அப்படின்றதையும் அந்த டீட்டெயில்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், அதோட வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்க வெப்சைட் தான் www.tnmedicalselection.org. இந்த வெப்சைட்டில் தான் போய் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ், டிகிரி கோர்சஸ் அப்படின்றதுனால என்னென்னா, கவர்மெண்ட் காலேஜஸும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸும் இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸும் இருக்குது. அந்தது இதில் என்ன அப்படின்னா, ஆன்லைனில் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண தெரியலை, என்னால் அப்ளை பண்ண முடியலை அப்படின்றவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, டைரெக்டாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கோ இல்லை வந்து டென்டல் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட்டோட டென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கோ நேராக போய் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, 10th மார்க் ஷீட்ஸ், 12th மார்க் ஷீட்ஸ், இல்லை 12th முடிக்கலை, நான் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் அந்த மார்க் ஷீட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனோட குழந்தையாவோ இருந்தீங்கன்னா, இல்லைனா டிசபிலிட்டியோடு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான அனெக்ஷரும் சேர்த்து எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் இதில் என்ன இருக்குன்னா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் தான் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்கான ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து வாங்கிட்டு அதை வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணி விடுவாங்க. அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணி விடுவாங்க. இதில் வந்து ஃபேக்காக எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே கொடுக்காதீங்க. கொடுத்தா இது வந்து கவுன்சிலிங்கில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, இது கண்டிப்பாக ஜூலை 7, 2025 5 மணிக்கு முன்னாடியே எல்லா டாக்குமெண்ட்ஸோ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா அப்லோட் பண்ணி ஃபுல்லாகவே சப்மிட் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே வரதை வந்து அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றது. அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இது அப்லோட் பண்ணிவிட்டு திரும்ப தனித்தனியாக அவங்களுக்கு வந்து வேறு ஒரு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி சப்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் இல்லை அந்த சர்டிஃபிகேட் இல்லை, வேறு சர்டிஃபிகேட் நான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அப்படி பண்ண முடியாது. அதனால கேர்ஃபுல்லாக வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவோட குடிமகனாக இருக்கணும். முக்கியமாக தமிழ்நாட்டை வந்து பூர்வீகமாக கொண்டவங்களாக இருக்கணும். அப்படி இல்லை, நான் தமிழ்நாடு இல்லை அதர் ஸ்டேட் அப்படின்றவங்க என்ன செய்யணும்னா, 6 to 12வது வந்து தமிழ்நாட்டில் தான் படித்தேன் அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு இப்போ எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ எந்த தாலுக்கில் இருக்கீங்களோ அங்கே இருக்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு சைன் வாங்கி அதையும் இதோட அட்டாச் பண்ணி அனுப்பணும். அப்படின்னா தான் அந்த அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் க்ரைட்டீரியா அப்படின்றது கொடுத்துருக்காங்க.
17 வயசு கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து கம்ப்ளீட்டட் ஆகியிருக்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது என்னென்னா நம்ம எடுக்க போகிற ஒவ்வொரு பாடம் சம்மந்தமாக ஒவ்வொரு பிஃபார்மாக இருக்கட்டும், இது அதில் இல்லாமல் ஏஎஸ்எல்பி அப்படின்ற எல்லா இதுக்குமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பாடத்தை வந்து கட்டாயமாக படிச்சிருக்கணும். அது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸுக்கு என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேட்டகரி வைஸாக பிரிச்சிருக்காங்க. நம்மளோட கேஸ்ட்டு வைஸாக வந்து பிசினா இத்தனை பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும், எஸ்சினா இத்தனை பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் அப்படின்றதையும் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் நல்லா நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்க வந்து இங்கே ஃபார்முலா படி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ முதல்ல வந்து ஃபிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 80 மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த 60க்கு பதிலாக இந்த 100 × 60க்கு பதிலாக 80 அப்படின்னு போட்டு நம்மளுக்கு அதில் இதை டிவைட் பண்ணும்போது இது 90ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன பர்சன்டேஜ் கிடைக்குதோ அதுதான் உங்களோட பர்சன்டேஜ். அந்தபடி உங்களோட பர்சன்டேஜை நீங்கள் கால்குலேட் பண்ணி அதையும் வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த வெப்சைட்டில் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது அதை வந்து அந்த இதை வந்து அப்லோட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் உங்கள் மார்க்கை கொடுத்தாலே அதுவே வந்து வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ண போகிறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதையும் என்ன செய்யணும்னா ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணும்போதே பேமெண்ட் பண்ணால் தான் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே சப்மிட் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம். நீங்கள் ஒன்ஸ் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. கேர்ஃபுல்லாக பே பண்ணுங்கள். எப்படி மார்க்கெல்லாம் கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்றது இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்கள் டோட்டல் மார்க்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம். ஒரு சப்ஜெக்டில் டோட்டல் மார்க்ஸ் வந்து என்ன அப்படின்னா 200 அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ பயாலஜி எக்ஸு, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஒய், அந்த மாதிரி பாட்னி அண்ட் சுவாலஜி வருது இசட் அந்த மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா கீழே இருக்க இந்த ஃபார்முலா படி போட்டு அதையும் வந்து நார்மலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. இதில் இருந்தால் உங்களோட கட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இதில் வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆன்லைன்லேயே கவுன்சிலிங் எனக்கு வந்து நேராக வந்து போக முடியாது, நான் ஆன்லைன்லேயே கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலான்னா அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எந்த படிப்பு வேணும் அவங்க கொடுப்பாங்க, ஒரு டேப்லெட் காலமில் கொடுப்பாங்க. இந்தந்த காலேஜஸ் வந்து இருக்குது, அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கேட்டகரிக்கு, அதாவது இந்த கேஸ்ட்டு இப்போ ஒரு எஸ்சியோ பிசியோ அந்த கேஸ்ட்டுக்கு இந்தந்த காலேஜஸ் இருக்குது, இதில் வந்து நீங்கள் எது வேணால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னும்போது அந்த காலேஜஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஆன்லைனில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படின்றவங்க 250 rupees வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதை வந்து பே பண்ணால் தான் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு காலேஜை வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து என்னென்னா நெக்ஸ்ட்டு வந்து இல்லை எனக்கு இந்த காலேஜ் வேணாம், வேறு காலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் இல்லை எனக்கு இந்த காலேஜ் வேணாம், வேறு காலேஜ் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அலாட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் விட்டுட்டீங்க, என்னால் வந்து ஜாயின் பண்ண முடியலை, இல்லை அந்த காலேஜஸ் வந்து எனக்கு எடுக்க முடியலை அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகியிருப்பீங்க, உங்களுக்கு வந்து அதுக்கான அனுமதி வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜோட செலெக்ஷன் அண்ட் அட்மிஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்கவுங்க கேஸ்ட்டு படி தான் வந்து இது அவங்களுக்கு வந்து என்னென்னா அட்மிஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இடம் ஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஓசியாக இருந்தாங்க அப்படின்னா 31%,
அதே மாதிரி பிசியாக இருந்தால் 30%, இது எம்பிசியாக இருந்துச்சுன்னா 20%, எஸ்சினா 18%, இது எஸ்டியாக இருந்துச்சுன்னா 1% அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து எதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பிசி கேட்டகரியில் தான் வருவாங்க, பிசிஎம் அப்படின்றதுனால. இதில் 30%ல் முஸ்லீம்ஸுக்கு வந்து என்னென்னா 3.5% வந்து இடஒதுக்கீடு வந்து தமிழ்நாட்டில் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே இருக்கிறது என்னென்ன இது, அதாவது என்னென்னா ஒரு இது கவர்மெண்ட் காலேஜஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸாக இருக்கட்டும், என்னென்ன கோர்ஸுக்கு இது கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, இல்லை செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் இருக்கா அப்படின்றது இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை சீட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டிசபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா, லோக்கோ மோட்டாராக இருக்கட்டும், விஷுவலாக இல்லை காதுக்கு ஸ்பீச் லாங்குவேஜில் ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட அனெக்ஷன் வந்து பின்னாடி வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருந்தால் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்றதையும் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அனெக்ஷரையும் டவுன்லோட் பண்ணி அதுக்கான ஆஃபீஸர்கிட்டையும் சைன் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது எத்தனை வருஷம் படிக்கணும், ஒவ்வொரு பாடத்தையும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எத்தனை வருஷம் படிக்கணும், அதுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றதையும் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. வித்து இன்டர்ன்ஷிப்போடு கொடுத்துருப்பாங்க. இன்டர்ன்ஷிப் மீன்ஸ் என்ன அப்படின்னா, கம்பல்சரி நீங்கள் வந்து அங்கேயே தங்கி உங்களுக்கு வந்து ஸ்டைஃபனோட படிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து என்னென்னா இன்டர்ன்ஷிப் அந்த இது சொல்லுவாங்க. அந்த இது வந்து எங்கே இருக்குது, அது ஹாஸ்டல் இருக்கா, அங்கேயே வந்து காலேஜஸில் ஹாஸ்டல்ஸ் இருக்கா அப்படின்றதையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்னென்னா, கவர்மெண்ட் காலேஜஸோட ஃபீஸ் எவ்வளோ, அங்கே போய் காலேஜுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா, ஒவ்வொரு பாடத்துக்கும் நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸ் எடுக்கிறீங்களோ எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 தான். மற்றபடி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டியூஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. 43,000, 45,000, 33,000 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து கட் ஆஃப் எல்லாம் கொடுத்துட்டீங்க, உள்ளே போயிட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம் இல்லை எனக்கு இந்த சீட் வேணாம் அப்படின்னு பண்ணி ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதான் டிஸ்கன்டினியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க ஒரு டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இத்தனாம் தேதி வந்து லாஸ்ட் டேட் வந்து நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் சீட்டில் அந்த சீட்டில் கொடுத்துருக்க டேட்டுக்கு அப்புறம் போனாலோ இல்லை வந்து அதில் போய் நீங்கள் சேரல அப்படின்னாலோ அதுக்கு அபராத தொகை, அதாவது பனிஷ்மெண்ட்டாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 1,00,000 ரூபா வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். அலாட்மெண்ட்டு, அதாவது ஒரு காலேஜ் வந்து அலாட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வேறு மாற்றவும் முடியாது. ஸோ வந்து நம்ம காலேஜ் வந்து சூஸ் பண்ண முன்னாடியே எந்தெந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலேஜஸ் வந்து சூஸ் பண்ண கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வரதெல்லாம் என்னென்னா அனெக்ஷர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது லோக்கோமோட்டா டிசபிலிட்டியாக இருந்தால் என்ன, விஷுவல் டிசபிலிட்டியாக இருந்தால் என்ன, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, என்னென்ன காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ், இது ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, அதில் வந்து எத்தனை வந்து இது வேக்கண்ட் இருக்குது, அந்த மாதிரி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். இது வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் இந்த டீட்டெயில்ஸில் ஒவ்வொரு கோர்ஸ் வாரியாக என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்றதையும் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னா, நம்மளோட அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில வந்து கேட்டிருப்பாங்க. என்ன சீரியல் நம்பர்? அதாவது நம்ம கேஸ்ட் படி என்னென்ன சீரியல் நம்பர் இருக்கு, அந்த சீரியல் நம்பர் என்னன்றத அந்த இதில நோட் பண்ற மாதிரி இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, உங்களோட கேஸ்ட் வந்து என்னவோ, அந்த இத பார்த்துட்டு, அதோட சீரியல் நம்பர் என்னவோ, அத வந்து அதில வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பேக்வர்ட் கிளாஸஸ், அதுக்கடுத்து இது எம்பிசி, எஸ்சி அப்படின்னு இருந்தீங்கன்னா, அதோட கேஸ்ட் எல்லாம் பின்னாடி வந்து குடுத்துருப்பாங்க. இதில பார்த்துட்டு, இதில என்ன சீரியல் நம்பர்ஸ் இருக்கோ, அத வந்து அப்லோட் பண்ணுங்க. இவ்வளோ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ். நோட்டிஃபிகேஷன்ல இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். இதில ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு இத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா தான் இதுக்கப்புறம் வர அலாட்மெண்ட் ஆர்டர்ஸ், மெரிட் லிஸ்ட்டெல்லாம் எப்ப நம்மளுக்கு வந்து வெளில விடுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வரிசையா வந்து அதோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு குடுக்க முடியும். ஸோ வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.